அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக மேலும் 10 ரவுடிகள் காவல்துறையினரின் வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மற்றும் மதுரையை சேர்ந்த சில ரவுடிகளையும் காவல்துறை விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், தற்போது வரை விசாரணையில் தெரியவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலை நடந்த சில மணி நேரங்களிலேயே 11 குற்றவாளிகள், அதாவது களத்திற்கு சென்று சம்பவத்தை செய்த 11 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கூலிப்படையை ஏவியவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தற்போது போலீசார் தொடர்ந்து வருகிறார்கள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 பெண் தாதாக்கள், வடசென்னையை சேர்ந்த 2 பெண் தாதாக்கள் தான் முக்கியமான. ஒருத்தவங்க வெடிகுண்டு மலர் கொடி என்பவங்க வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டுகளை சப்ளை செய்தவர்களுக்காக மலர்கொடியை புதன்கிழமை இரவு போலீசார் கைது செய்தாங்க. அதே போன்று இந்த வழக்கில் முக்கியமாக பார்க்கக்கூடிய வடசென்னையை சேர்ந்த கந்துவட்டு ராணி அஞ்சலையை நேற்று இரவு போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. அஞ்சலையை தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு முக்கியமாக பணம் சப்ளை செய்திருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்த போலீசாருக்கு பல தகவல்கள் கிடைத்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்படை ஏவியவர்கள் யார் யார், இந்த கூலிப்படையை செலக்ட் பண்ணவங்க யார் பார்த்தீங்கன்னா, இந்த போலீசார் விசாரணையில் புதிதாக தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, இந்த ரவுடிகள் பார்த்தீங்கன்னா யார் யார் போய் ஆம்ஸ்ட்ராங்கை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும், ஒரு 25-22 வயதுக்குட்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஆம்ஸ்ட்ராங்கை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே மற்ற 2வது சர்க்கிள் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல தப்பிச்சா அடுத்த இடத்துல போய் அவர் அட்டாக் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. இது அனைத்துமே அஞ்சலையின் வாக்குமூலம் வழியாக தெரிய வந்திருக்கிறது. அதனால இந்த கூலிப்படையை அமைத்து கொடுத்தது யார், இந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யார், இந்த அஞ்சலை எங்கிருந்து பணம் சப்ளை பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து யார் யாருக்கெல்லாம் பணம் போயிருக்கு அப்படின்னு தொடர்பாக போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பயன்படுத்திய இந்த குறிப்பாக இந்த 5 கத்திகள் ஒரு வெரைட்டியான கத்தியாக இருந்திருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பயன்படுத்த கத்தியாக இல்லாம 2-3 ரவுடி கும்பல் ஒன்று சேர்த்து தயாரித்த ஒரு கத்தியாக இருக்கிறது. அதனால முக்கியமாக இந்த ரவுடிகள் இணைப்பு எங்கே நடந்தது, இந்த ரவுடிகள் வெளி மாவட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ரவுடிகள் யார் யார், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய ரவுடிகளினுடைய தொடர்புகள் எல்லாம் இந்த அஞ்சலையிடம் இருந்து விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் இந்த மலர்கொடி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் எல்லப்பன் அப்படின்னு சொல்ற ஒரு ரவுடியும், இவரும் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு ரவுடி. இந்த ரவுடியை தற்போது போலீசார் விசாரணை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அஞ்சலையினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலையும் சில ரவுடிகளை போலீசார் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.